ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜியோவுடைய டேட்டா பேலன்ஸு, எஸ்எம்எஸ் பேலன்ஸு, பிளான் வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு முடியுது, இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியம் உங்களுடைய டேட்டா பேலன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மை ஜியோ ஆப் மூலயமா செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டயல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 1299 இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கால் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகி கட் ஆயிரும். ஓகே, கட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த எஸ்எம்எஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு, நீங்கள் என்ன பிளான் போட்டிருக்கீங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 149 ரூபா பிளான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டேட்டா பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 GB, அதில் வந்து பார்த்திங்கன்னா 962 MB வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. எஸ்எம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ், 100மே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. என்னுடைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா 28 பிப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி ஆகுது. என்ன டைமில் எக்ஸ்பிரி ஆகுதுங்கிற முதற்கொண்டு இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா, இதான் ஃபஸ்ட் ஆப்ஷனு. ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1299க்கு கால் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு எஸ்எம்எஸ்ஸாக ரிசீவ் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மை ஜியோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் செக் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயே அந்த ஆப் இருக்கும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மை ஜியோன்னு சர்ச் பண்ணுங்கள். மை ஜியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜியோ நம்பர் கேட்கும். ஜியோ நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். ஓகே, என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்கும். ப்ரொசீட் கொடுங்க. லொக்கேஷன் அளவு கேட்கும். வைல் யூசிங் திஸ் ஆப் கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன் அளவு கேட்கும். எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மை ஜியோவுடைய ஹோம் பேஜ் வந்துடும். இந்த ஹோம் பேஜில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மொபைல் ப்ரீபெய்டு, உங்கள் மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேலன்ஸு, நீங்கள் என்ன பேக் போட்டிருக்கீங்க எல்லாமே ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெய்லி டேட்டா லிமிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டேட்டா இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு ஷோ ஆகும். இப்போ என்னது வந்து பார்த்திங்கன்னா 1 GBயில் 962 MB வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நான் 149 ரூபா பிளான் போட்டிருக்கேன். அந்த பிளான் என்னைக்கு முடியுது டேட் போட்டிருக்கும். இதில் வியூ பிளானை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் பிளான் வந்து பார்த்திங்கன்னா என்ன டேட்டில் என்ன டைமிங்கில் முடியுதுங்க முதற்கொண்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28 12:58 PM வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, 2 ஆப்ஷனு. ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1299 அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக ரிசீவ் ஆகும். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மை ஜியோ ஆப்பை யூஸ் பண்ணி ஆப்பில் லாகின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிறப்ப அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் கரெக்டான எம்பி ஷோ ஆகாது. ஸோ என்ன பண்ணணுன்னா இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும். மேலேருந்து கீழே எடுத்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது டேட்டா யூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். ஏன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் வந்து டேட்டா காட்டுது, ஆனால் யூஸ் பண்ணும்போது டேட்டா இல்லைங்கிற மாதிரி ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஆப்பில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. எஸ்எம்எஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரிசீவ் ஆகும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எதிர் வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.